தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜெகதீஷ். ஜெகதீஷ், வணக்கம், சொல்லுங்க. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்து அனுப்பி வைக்கப்பட்ட 6 பேரின் பதவிக்காலம் விரைவில் முடிவடையக்கூடிய சூழலில் அவர்களுக்கான தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழலில் அதற்கான வேட்புமனுவானது கடந்த ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கலானது நிறைவடைந்திருக்கிறது. இதில் திமுக சார்பில் போட்டியிடும் 4 பேர் ஏற்கனவே வேட்புமனுக்களை கடந்த ஜூன் 6ஆம் தேதி தாக்கல் செஞ்சிருக்காங்க. திமுக சார்பில் கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம், வில்சன், அதே போல மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் உள்ளிட்ட 4 பேர் 6ஆம் தேதி தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தாங்க. அதே போல அதிமுக சார்பில் போட்டியிடும் இருவரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தாங்க. மேலும் சுயேட்சைகள் 7 பேரும் போட்டியிடுவதற்கு தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். மொத்தமாக 13 நபர்கள் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்காங்க. இன்று மாலை 3 மணியுடன் முடிவடைந்த வேட்புமனு தாக்கலை இந்த 13 பேரும் 17 மனுக்களை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வேட்புமனுக்கள் பரிசீலனையானது நாளை நடைபெற இருக்கிறது. வேட்புமனுக்கள் பரிசீலனையின் போது சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனுக்களானது நிராகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வேட்பாளர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அவர்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிவு தெரிவித்து கையெழுத்து வைத்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சுயேட்சையாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய 7 பேரின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டு திமுக சார்பில் போட்டியிடும் 4 பேரின் வேட்புமனுக்களும் அதே போல அதிமுக சார்பில் போட்டியிடும் 2 என மொத்தம் 6 பேரின் வேட்புமனுக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கு ஜூன் 12ஆம் தேதி நாளானது குறிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய 4 பேரும் மாநிலங்களுக்கு செல்வது உறுதியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.